கால வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இவ்வளவு தூரம் நடந்து வந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சா, இந்த கடையில இருக்க பாட்டிக்கு காது கேட்காது போலயே. பாட்டி கிட்ட கத்தி கத்தி பேசியே நெஞ்சு வலி வந்துரும். என்னடா பண்றது ஆண்டவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடையில இருந்த பாட்டி சூடா இட்லி ஆவி பறக்க இறக்கி வச்சாங்க. சரி, பேசி பேசி நெஞ்சு வெளியே வந்துற மாதிரி இருந்தது, ஃபர்ஸ்ட் வயித்த கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட 4 இட்லி அப்படின்னு ஆக்ஷன்லயே காட்டி வாங்கி அமைதியா நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. உங்க கூட வந்த 3 பேரும், டேய் இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசினியடா, எப்படி வேணா போயிடலான்னு, இப்போ சோறு பார்த்ததும் கட்சி மாறிட்டேடா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்தாங்க. எவன் பார்த்தா எனக்கு என்னடா வந்துச்சு, நான் என் வயிற்று தான் கவனிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. உங்களையும் பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கும் பசி எடுக்க 3 பேரும் வந்து உட்காந்து ஆளுக்கு 4 இட்லி வாங்கி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும் போது அப்ப அந்த கடைக்குள்ள ஒரு 30 வயசு ஆண் ஒருத்தர் வந்தாரு. அவர் உள்ள வரவும் கடைக்குள்ள இருந்த பாட்டிமா, பா இவங்க சாப்பிட்டதுக்கு 16 ரூபாய் ஆச்சு, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள சமையல் கட்டுக்கு போயிட்டாங்க. எந்த 16 ரூபாய் தான் ஆச்சா? நம்ம ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டோமே, ஒருவேளை ஒரு இட்லி 1 ரூபாவோ அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்க மனச படிச்சா மாதிரி வந்த அண்ணா, பா ஒரு இட்லி இங்க 1 ரூபாய் தான்ப்பா, கவலைப்படாத, 16 ரூபாய் சேஞ்சா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டாரு. இருக்குண்ணா இந்தாங்க அப்படின்னு நீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து 16 ரூபாவை கொடுத்துட்டு நீங்க கடந்து வந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கடைக்காரர்கிட்ட சொல்றீங்க. அவரை, ஆமாப்பா இங்க சிக்னல்லாம் கொஞ்சம் கிடைக்காது, தூரத்துல ஒரு இடத்துலதான் கிடைக்கும், ஆனா இப்ப என்னால உங்களை கூட்டிட்டு போக முடியாதாங்க, ஏன்னா இப்ப கடைக்கு சரக்கு போட ஆள் வருவாங்க, வேணா அவர்கிட்ட வேணா நான் பேசி விடுறேன், நீங்க அவர் கூடயே போங்க, அவர் உங்களை எங்க இறக்கி விடணுமோ இறக்கி விட்டுருவாரு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவும் கடைக்காரர் சொன்ன மாதிரி சரக்கு போடுறதுக்கு ஆள் வந்தாரு. வந்தவரு, பா சரக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால எல்லாரையும் என்னால கூட்டிட்டு போக முடியாது, ஒருத்தரை வேணா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோம். அந்த பொண்ணு, அப்படியா சரி பாட்டியை கூப்பிட்டுக்கோங்க, அந்த பையன் பாட்டி மடி மேல உட்காந்துக்கோங்க, நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டதுமே நீங்க ஷாக் ஆகி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தீங்க. ராம், அப்படி நீங்க என்ன யோசிச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.